அன்புள்ளங்களுக்கு வணக்கம். சரி, பொழுது விழுந்துருச்சுங்களா? மணி 5 மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டு ரூம் போய் எல்லாம் ரெப்ரஸ் ஆகிட்டு வந்துட்டோம். சரி, அப்படியே இந்த மார்க்கெட் வழியே நடந்து போயிட்டுருக்குறோம். இந்திரா மார்க்கெட்டு இப்போ தான் நிறைய டீமாக பார்த்துருப்பாங்க. சரி, பார்க்காத டீமாக காமிக்கலாமே. இந்திரா மார்க்கெட் ஒரே ஆட்டோ தான், டுக் தான் பூரா. ஃபுல்லாக சைலன்சர், ஓப்பன் டோம் தான் எல்லா ஆட்டோலையுமே. இருங்க, நான் பேசுகிற ரூட் போட்டு முன்னாடி காமிக்கிறேன் என்னென்னு இருக்குதுன்னு பாருங்க. நல்லா கண்ணாடி கடைங்க, மணி பர்ஸ் எல்லாம் இருக்குது. லேடிஸு ஜென்ஸு எல்லாத்துக்கும் மணி பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பூரா கடைங்க, இங்கே பார்த்தா அழகழகாக இருக்குது. செருப்பு கலராக. இந்த பக்கம் பூரா கடைகள், பூரா கடைகள் அனைத்தும். இதெல்லாம் ட்ரெஸ் கடை. இந்த பக்கம் ஏரியாவெல்லாம் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் கடையில் அளவே இல்லைங்க. அது வர குழந்தைகளுக்கு பெல்ட்டு இந்த பக்கம் பெரிய ஷோரூம் மாதிரியும் இருக்குது. இதுக்குள்ள நடந்து போனால் இதுக்குள்ள ஊரா கடைகள். ஐயோ, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் புறா கடைகள்ங்க. எங்கே சுற்றினாலும் சரி ஒரே இங்கிலீஷ் பாட்டு கடைகள், பழங்கள், ஜூஸு, எல்லாம் ப்ளஸ் ஜூஸு இந்த மாதிரியும் இருக்குது. இது என்னது? சிக்கனை பூரா நம்ம போட்டுருக்குறாங்க வேறு, தெரியுதுங்களா? சிக்கனு, மீன். இதா, ஐயோ, தூரியன் ஃப்ரூட்டு சாமி, நான் மலேசியாவில் சாப்பிட்டேன் பாருங்க. இதா உலக்கா ஒன்றும் இல்லைங்க, சும்மா மாம்பழம் ஒரு டேஸ்ட்டு தான். என்ன இருந்தாலும் ஏதோ வாசம் அடிக்குமாம்மா. இதுக்குள்ள பூரா ஃப்ரெஷ்ஷான இதெல்லாம் இருக்குது. என்னது வண்டி ஆல்ட்ரா இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க வண்டி பார்க்குறக்கு. கருப்பு சிவப்பில் அடிச்சு வேறு லெவல் வண்டி. இதுவும் ஹோட்டல்ஸ். எம்ஜி வண்டி பார்த்தீங்களா? எம்ஜி ஸ்டேஷன் வேகன். நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். எம்ஜியில் ஸ்டேஷன் வேகன் மாதிரி எம்ஜியில் துக் ஆட்டோவை போடுவீங்க. சைலன்சர் என்ன வண்டி துக் ஆட்டோக்காரர் கணக்கரார். பார்த்தம்பி கீர் எங்கே பற்ற போது படாத இடத்துல. இதுன வண்டி எம்ஜி. இங்கே வருங்க எம்ஜி. அடாடாடா, என்ன அழகுங்க. ஒவ்வொரு காருங்க யாத்தாய் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்குது. ரொம்ப சூப்பராக வண்டி, அழகு. இதானுங்க ஹோண்டா. சே, இந்த வண்டியில் ஹோண்டா வந்தால் நம்ம எப்படி இருக்கு? 4 டோர் தான். நம்ம சிப்ட் மாதிரி டோர் ஹேண்டில் இட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மேலே. ஹெச்ஆர்வியில் ஆர்எஸ் மாடல். இங்கே இருக்குது பாருங்க. வரும்போது வாங்கிக்கலாமா? வரும்போது அந்த தைலம் வாங்கணுங்க. வீட்டிலேருந்து வேறு ஊட்டமாக வரும்போதே முதல் தைலம் வேணும். நம்ம ஆதரவிட்ட சொல்லிவிட்டாங்க தெளிவாக. அது ஒரு சின்ன 10 கிலோ டப்பல் இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்தீங்கன்னா நல்ல தைலம் விக்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சளிங்கடி சைலன்சர். வாட்சு கடை. இது என்னது? பிராட்டம் ஃபார் புராமா எஜுக்ளூசிவ். டாடாடாடா, பூரா இந்த துக்குல ஓப்பன் டூமை போட்டு சவுண்டு பாருங்க. பொர்றன்னு பூரா முறையுது. எங்கே பார்த்தாலும் இந்த துக் முறைகிறதே ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்ம வந்துங்க ஏதோ ஒரு மால் இருக்குதுங்களா அம்மா பக்கத்தில், பிளாட்டினம் சொல்லி. பலாட்டியம்மா பிளாட்டினம்மா இந்த மாலுக்கு போயிட்டுருக்குறோம். அப்படி மாலை இங்கே அங்கே வந்து போங்கண்ணே வேறு முறைவிட்ட உரம்பர். என்ன வண்டி? எம்ஜி. இந்த வண்டி நிறைய ஓடுங்க. ஜாஸ்ட் வேகனு மஸ்தா அழகுங்க. மஸ்தா லெஃப்ட்டுங்களாம்மா. கால் மசாஜு, கை மசாஜு, தலைக்கு கழுத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க. 100 பாத்துலேருந்து இவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க. மசாஜு லேடிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
எல்லாருமே நிற்கிறாங்க. இது அப்படியே ஒரு சந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்க்கறதுக்கு. சரி அப்படியே அந்த மாலுக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறோம். இந்த சந்தில் நீ ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் நடந்து வந்தோம். இப்படியே படி ஏறி நேரம் வந்து மால், அப்படியே மாலுக்குள்ள என்ட்ரி. டிராபிக் வரும். அழகா இருக்கு ஏரியாவை பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் பூ அழகா செடி வச்சிருக்கிறாங்க. அழகழகா பூ இருக்குது. மஞ்சள் கலர் பூ. இது மூஸ் வாங்கு பீனிக்ஸ். இன்னும் ஊர்ல போகும்போதே சுத்து நிக்குது. அப்படியே ஏசிக்குள்ள வந்தா காற்று இறங்கி வண்டி பஞ்சராகி நிக்குது. பாத்தீங்களா சுத்து அருமை. இந்த மாலில் பூரா திங்கிறத தவிர ஒன்றுமே இல்லைங்க வாங்குற மாதிரி. எங்கே சுற்றி பார்த்தாலுமே ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க எல்லாமே திங்கிற ஐட்டம் தான். அதே எங்கள் அப்பா அழகாக ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டிங் எல்லாம் அடிச்சு பின்னுறானுங்க. என்னதான் சொல்லுங்க, ஃபாரின் தான் அட்டி பிசறாங்க. சரி, நாங்களுக்கு வேற பக்கம் போயிட்டு நாங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி. இந்த பீனிக்ஸ் மால் வேண்டியதில்லை, பார்க்கவே வேண்டியதில்லை. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எம்பிகே சென்ட்ரல் மாலு அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம எம்பிகே போயிடலாம். இங்கேயும் ஒரு தூக்கி வச்சிருக்கிறாங்க ஆட்டோ. எல்லா பக்கமே அடையாளத்துக்கு ஒரு வண்டி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நம்மளும் இந்த துப்புக்குள்ள ஏறி டிராவல் பண்ணோட ஏறிட்டாங்க. இந்த ஒரு ஆட்டோங்க ரெண்டே பேர் தான் போற முடியும். இந்த பக்கம் 2 பேர் வேணா போறலாம். பின்னாடிலாம் இருந்ததுன்னா அடாடாடாடா டுக்டோஸ் எப்படி இருக்குன்னு இருக்கு. அழகு எல்லாம் இருக்கு. எப்படி மழை வீடு ஓப்பன் ஏரியில நீளமா இருக்கு. டிஃப்ரெண்டா பேர் வச்சிருக்கிறாங்க வேறு. அவங்க ஊருக்கு பேர் ஆட்டோ துக் துக். என்ன திருப்பாப்புல ஒத்திட்டு பொங்கல பொங்கல போக முடியாது. காய்ச்சத்துக்கு கூட்டிட்டு தான் வரு. ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ல சந்தத்தில் கூட்டிகிட்டு போகிறாப்புல. செம்மையாக இருக்குது ஆட்டோ ட்ராவல். நிறைய போகணும்னு ஆசைப்பட்டோம், போயிட்டோம். பேங்காக்கு சுத்து சந்தத்தில் போய் போகிறாப்புல. டாட் கண்டுபிடிச்சு போகிறாங்க. ஆட்டோக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. நம்ம ஊராக இருந்தாலும் சரி, சென்னையா எங்கேயா இருந்தாலும் ஆட்டோக்காரங்களுக்கு சந்து முத்தெல்லாம் தெரியும். லிட்டில் எல்ஐசி பேங்காக் ஹோட்டல். எவ்வளோ கலராக லைட் அழகாக இருக்கு. கடை வீதிகள், குட்டி குட்டி கடைகள். மால் வந்து இறக்கி விட்டாப்பிள்ளைங்க. அப்படியே வெளியே வந்தோன்னா அடாடாங்க பாருங்க. அப்படியே தாமரைப்பூ விரியுது மேலே போகுது, விரியுது மேலே போகுது. என்ன அழகா பண்ணி வச்சிருக்கிறாங்க. டெக்னாலஜி தான். பேங்காக்காரங்க எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலாங்களா? மேலே ஏறி படுத்துட்டு அதே தூக்கிடுமா. சும்மா இதுதான் லைட் துணி மாதிரி தான் இருக்குது. நல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியே விரியுது மாதிரி, அப்படியே விரியுது மேலே போகுது கீழே இறங்குது. சாமையாக பண்ணிக்கிறாங்க. என்ன கூட்டமாக நிற்கிதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். மேலே ப்ரொஜெக்டர் வச்சு இதெல்லாம் ப்ரொஜெக்டர் போட வச்சுருக்காங்க. அதே ப்ரொஜெக்டர் வச்சு கீழே டிசைன்.
அப்படியே பூ வருது தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி அப்படியே தண்ணி போற மாதிரி அப்படியே தண்ணிக்குள்ள ப்ரொஜெக்ட் அதுக்குள்ள போட்டோ இங்கேயும் இருக்கு மெட்ரோ. செம அளவு பார்க்கணும். நல்ல கூட்டம் தான் பார்க்கறக்காது இவ்வளவு கூட்டம். எம்பிகே மால்குள்ள போகலாம். எம்பிகே சென்டர் இது நான் 2007 வந்தேன் இந்த மாலில். ஐயோ என்ன மாலு எத்தனை கூட்டங்கிறீங்க. கீழே வந்த ரோடு இந்த பக்கம் ஒரு மால் அந்த பக்கம் ஒரு மால் அப்படி படி தாண்டி. ஐயோ எக்ஸ்டேட்டர் வேலை செய்யலையாட்டு ஏறித்தான் போகணுமா, இறங்குறது ஆகுது. எக்ஸ்டேட்டர் வேலை செய்யல. சரி இருங்க மேலே போயிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. பூரா துணிமணி எல்லாம் ஒரு சிக்கன் ஒரு தனி ஷோரூம். சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ட்ரி ஸ்டோர் 60 வருஷம் இருக்கு ஆஃபரு. நிறைய இருக்கு பார்த்துக்கங்க. செருப்பு வெறுப்பு புது ஸ்டடீஸ் எல்லாம் படி பாட்டு வரணும். ஏதாவது பெருமன் அதுக்கு இங்கே தேடி இந்த டேக்ஸ் சென்டரை காணோம். அதுக்குள்ள வேறு அர்ஜென்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க. தண்ணி தாகமாக கொள்ளுதுங்க போட்டு. அதனால சரி மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டுங்க அப்படியே கிளம்புறோம். அப்படியே குடிச்சு அது நல்லாவே இருந்தது. ஏன்னா தண்ணி தாகமே ஏன்னே கேட்க மாட்டேங்குதுங்க. அதனால குடிச்சிட்டு போகிறோம். இது ஊரா அந்த கடை தான். The Beef Master எம்பிகே சென்டர். மன்னிச்சுக்கேன், சாரி நிறைய காமிக்க முடியல, நேரமாகி போச்சுங்க இன்னைக்கு. அதனால் ஃப்ரீயாக வந்துருந்தா காமிக்கணுங்கிறதுக்குள்ள ஃப்ரீயாக வரணும். ஒரு நாள் உங்களுக்கு அத்தனையும் சுற்றி காமிக்கணும்னு ஆசை தான். நேரமின்மை காரணமாக முடியலைங்க, சாரி. சரி வாங்க அடுத்து என்ன இருக்குதோ நான் எங்கெங்கே போகிறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. அப்படியே ஆட்டோ ஏறிட்டேங்க. அந்த ஓப்பன் டூப் சவுண்டு சொன்னேன்லங்க, போகிற ஆட்டம் அந்த ஆட்டோவில் தான் ஏறி இருக்கோம். நாம வரப்பா லைட்டு டாடா வேறே மாதிரி சவுண்டு வரும் பாருங்க. இப்போ அந்த போது உங்களுக்கு காமிக்கிறேங்க. சவுண்டு வரும் பின்னாடி. இவ்வளோ கலர் லைட்டு பாருங்க. என்ன பக்கம் அட்டாயிரமா லைட் போட்டுருக்குறேன் கலராக. லைட்லேயும் எல்லாம் மயங்கிடுறாங்க. அதையும் வந்துடுறாங்க நிறையா பேர். போடுவாங்க பாருங்க வீடியோஸ். போட டேக்ஸ் ஏறிட்டாங்க. அப்பா பிரேக் லைட் இருக்கு உள்ள மாட்டி வச்சிருக்கிறாப்ல. பிரேக் லைட் எல்இடி பிங்க் கலர் கொண்டு போய் சவுண்டு எப்படிங்க சவுண்டு நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி தான் இருக்குதுங்க. பெரிய சோர்ஸெல்லாம் இல்லை, நார்மல் ஆட்டோ தான். மற்றபடி பின்னாடி கோரலாம் காலேடி கோரலாம் பிரயாசமா. எந்த அளவுக்கு காலேடி கோரலாம் அவரை நிறைய இருக்கு. அது கடை நல்லா இருக்குது காலேடி கோரலாம். சரிங்க நான் திரும்பி
மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அங்கே தான் ரூம் போட்டது. நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணணுங்க. பேங்காக்கில் இருந்து பட்டாயா போகலான்னு டிசைட் ஆச்சுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ இங்கே கார்த்திகை தீபம் மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் ஆமா. இந்த பெரிய வண்டி ஒன்றும் கிடைக்கலையாமா. அதனால மீண்டும் இந்திரா மார்க்கெட்டு ஒரு ரவுண்டு அப்படியே அடிச்சிட்டுங்க. இங்கே பாருங்க, அதான் குழந்தைகளுக்கெல்லாம் அது வரைக்கும் சர்ச் ஹல்க்கு சூப்பர்மேனு எனக்கு பத்தாது. நம்மளே குழந்தை தான் கேன்பேக்கில் இருக்குது. ஒரு குழந்தைங்க ட்ரெஸ்ஸு மணிப்பூர் ரைஸ் கடை. ஆஹா, என் பையன் மேலே கார் கேட்பானே, கார் வாங்கணும். சூட்கேஸ் கடைகள், இதெல்லாம் லேடிஸ் ஐட்டம். இந்த கடை எப்படின்னா ஃபுல்லாக இருக்குங்க. சாயந்தரமா நைட் ஆக நிறைய கடைகள் ஆயிரும். விடிய வரைக்கும் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டு விடிய வரைக்கும் 100 100 பாத்து. அதே இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குதுங்க. சட்டை தாய்லாந்து சட்டை வாங்கணும் கண்டிப்பாக. யானைப்படம் போட்டுருக்கு. தாய்லாந்து இந்த குட்டி ஃபேன் வச்சுருக்கிறாங்களா எல்லாருமே, மூஞ்சிட்டு அதுங்க. இங்கே கோவா சட்டை இந்த பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இங்கே கடை சுத்தமா சுற்றிட்டே இருக்கலாங்க. இதெல்லாம் இது ஒயிட் ஷர்ட் எல்லாம் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்டான ஒயிட் ஷர்ட்டு. ஐலக்ஸ் ஃபுட்ஸ் ஏரியா. ஏதோ பேங்காக்ல ஒரு ஏரியா இருக்குன்னா சாப்பிட்லீங்களாம்மா? அது என்ன ஏரியாவுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு? கவுசான் ரோட் அப்படின்னு சொல்லி அந்த கவுசான் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாம்மா. பார்த்தனா அதனால் போகலான்னு ஒரு ஐடியா. சரி, சத்தியங்களுக்கு போகிற வழியில் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நிசான் வண்டி. என்ன வண்டி? நிசான் செடான், நிசான் அல்மேரா. சூப்பராக இருக்குது வண்டி. இது என்ன வண்டி? தீபா எல் தானே? தீபா எல் செடான். அது ஈவி. தொட்டிலாம் போட்டுருக்காங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க இங்க. ஓகே இதெல்லாம் அவ்வளோதான். சரிங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கன்வே பண்ணுறேன். எங்கேயோ ஒரு ஏரியாவுக்கு வந்தோங்க. வந்தோடனே இங்கே பாருங்க, ஃபோர்டு ராப்டரு. அப்பா என்ன அழகு வண்டி. எல்லாம் வந்ததுன்னா எப்படி இருக்கு. ஒயிட் ட்ராக் ராப்டர் அதான் போடுதுங்க வண்டி. வண்டி சூப்பராக இருக்குது. அட இங்கே வருங்க, ஜிப்சியா 2 டோர் செமையாக இருக்குது. பழைய ஜிப்சி சுத்தா நிற்கிதுங்க ஆட்டோ. எல்லாம் வந்தால் நேரம் போகிறதே தெரியாது பார்த்துக்குங்க. நம்ம வந்திருக்கிறது ஒரு ஏரியா. பட் வந்து இங்கே பேங்காக்ஸ்ன்னு சொல்லி வந்தோம்னா நம்ம குழந்தைகளோட ஃபேமிலியோட வர்றதுக்கு இங்கே நிறைய இடங்கள் இருக்குது. பட்டாயா அங்கே இங்கே புக்கட்டு அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகலாம். இங்கே ஒரு மேப்பேக் நிற்கிது. பென்ஸ் மேப்பேக் ஓடும். இன்னும் ஒரே களகட்டது ஏரியா. பூரா எங்க பார்த்தாலும் அங்கே வேறு தலைக்கு கண்ணு கட்ட தூரம் வரைக்கும்
புறையல் கடை, சாப்பாட்டு கடை, முட்டையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. துணிக்கடை, புறாங்கடைகள் தான். இது ஒரே சத்தமாக இருக்குதுங்க. பாட்டை போட்டு நான் சித்தே கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறோம். அவ்வளோதாங்க, இன்றைய பொழுது இனிதாக சிறப்பாக முடிந்தது. என்ன போட்டு வச்சுருக்கா பாருங்க, நியூ கொரலா கிராஸ் கம்ப்ளீட் யுவர் லைஃப். பார்த்தீங்களா, செமையாக இருக்குது இந்த வண்டி. நிறைய வண்டி இந்த வண்டி பார்த்துருந்தேன். தாய்லாந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபேமிலியோடய வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வர்றாங்க, பேச்சுலராக வர்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. பட் நம்ம வந்து இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நம்ம எடுத்து போகலாம். எத்தனை ஒரு குடும்பம் குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபேமிலியோடு வந்து. இங்கே வந்து நிறைய பார்ட் ஆஃப் லைஃப் இருக்குதுங்க, நிறைய வாழ்க்கை இருக்குது இங்கே. சீரழிந்து போகிறதுக்கான வாழ்க்கையும் இருக்குது, உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக இருக்கிற வாழ்க்கையும் இருக்குது. நிறைய பேர் பிஸ்னஸ்க்காகவும் நிறைய எங்கள் லைஃப் இருக்குது. நிறைய தமிழ் பீப்புள் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருது ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்குது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையில். நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒவ்வொரு கையில் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான். ஏன்னா நம்மளும் தான் வந்தோம், 3 நாளாக சுற்றணும். எல்லாமே பசங்க தான், 6 பேர் 7 பேர். அவர் அரவிந்தனோட 7 பேர், நாங்கள் வந்தது ஒரு 6 பேர். அந்த மாதிரி தாங்க லைஃபு. உண்மையாலுமே தாய்லாந்துங்கிறது ஒரு நல்ல அருமையான ஊர். ஏதோ தமிழுக்கு இதுக்கு இங்கே ஏதோ ஒரு லிங்க் இருக்குது கேள்விப்பட்டேன். அது என்னன்னு தெரியல. அதுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ தமிழுக்கும் தாய்லாண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஆமாம், இன்றைய நாள் முடிஞ்சது. நாளைக்கு வந்து நீ என்ன ப்ரோக்ராம் நீ காலையில் பண்ணணும். 2-3 ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு தான் கடைசி நாள். பர்ச்சேசிங் எல்லாம் வேறு இருக்குது, அதனால் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும். வீட்டுக்கு நிறையா கேட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம டிஎம்எஃப் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முட்டாய் வேணும் அப்படின்னு. அதனால் அதில் சாக்லேட் டீக்லேட்லாம் வாங்கணும் எல்லாமே. அதனால் நாளைக்கு முடிச்சிடுவோனுங்க. அந்த வேலையை முடிச்சு நாளைக்கு நைட் முடிச்சா தான் நாளைக்கு காலையில் நேரமே கிளம்புறேங்க. அதனால் சரி, இந்த மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.